அப்போஸ்தலர் நாட்கள்ல அவங்க பவுலுக்கு அப்படி ஒரு பேர் வைக்கிறாங்க. நீங்க மெர்க்குரி என்றும் யூபிட்டர் என்றும் பேர். ஏன்னா தேவர்கள் மனுஷர்கள் மத்தியில இறங்கி வந்துட்டாங்கன்றதை அவங்களால ஏத்துக்க முடியல. ஏன்னா அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. இதுவரைக்கும் மனுக்குலத்தின் மத்தியில நடக்காத பெரிய 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 அதிசயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. தேவர்கள் மனுஷர்கள் மத்தியில வந்துட்டாங்கன்றத அப்போஸ்தலருடைய நாட்களே தேவன் விளங்க செஞ்சுட்டாரு. அவங்களுக்கு புரிஞ்ச பாஷையில மெர்க்குரி யூபிட்டர் அவங்க கடவுள் பேர் அவங்களுக்கு வச்சுட்டாங்க. மகிமையினாலும் கனத்தினாலும் எல்லா மனிதனும் முடிசூட்டப்பட்டவனாய் தான் படைக்கப்பட்டான். சங்கீதம் 8வது அதிகாரத்தில் அது வேதம் சொல்லுது. மனுஷனை நீ நினைக்கிறதுக்கும் மனுபுத்திரனை நீ நினைக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம். உங்களுடைய கரத்தின் கிரியைகளின் மேல அவனுக்கு ஆளுகை கொடுத்து வச்சிருந்தீங்களே படைக்கும் போதே. அவனை தேவனிலும் சற்று சிறியவனாய் படைச்சிங்க, அவ்வளவுதான். நீங்கள் தேவனுக்கு சமமானவர்களா இருக்கீங்க. உங்களுக்கு தேவனுக்கு ஒரே வித்தியாசம் தான், தேவன் துதிக்கப்படத்தக்கவர், நீங்க துதிக்கப்படத்தக்கவர்கள் அல்ல. மற்றபடி எல்லா விஷயத்திலும் தேவன் அவர் தன்னுடைய ஸ்தானத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கார். ஏன்னா நீ தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய வித்துக்கள், தேவனுடைய வகையரா.